எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்ததாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன தேவைகளுக்காக பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா ரபா ரஹாதா ரபாரா ஷாகாதா ரபாலா தூராபலா ஹந்தரோ லாபா ராக்கா ரதேனே ஹதுரபா. தடைகளை விலைக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அப்படி நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க. பிரிவினைகள் ஆவிகள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர், மனம் இறங்குங்க, தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்கப்பா. இப்படி நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. பலவீனத்தில் நம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். கர்த்தரை சுகப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. கடன் என்ற பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. கையின் பிரயாசங்களே ஆசீர்வதிங்க. தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். இப்படி கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையிலிருந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க எங்களுக்கு கிருபதாங்க. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.